இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா, 0.68% வந்து நெகட்டிவ்ல வந்து குளோஸ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 26,000 சப்போர்ட்ட வந்து எப்படியோ உடைச்சுட்டு வந்து கீழ விழுந்துருச்சு. ஸோ எதிர்பார்த்தது தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா, 26,000 கீழ தான். அதாவது ப்ரீவியஸ் குளோசிங்க விட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழ தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் குளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 26,053ல ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 26,000 அரவுண்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து கீழ விழுந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா செக்டருமே ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஸோ நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா 0.68% நெகட்டிவ்ல. நெக்ஸ்ட் 50 வந்து பார்த்தீங்கன்னா 0.22%. நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 0.61%. அப்புறம் மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்க பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஏன்னா நம்ம மிட் கேப் கம்பெனி ஒரு சில கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குவார்ட்டர்லி செகண்ட் ரிசல்ட் அதாவது குவார்ட்டர் 2 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பிளஸ்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனி நல்லா பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அதனால நம்ம மிட் கேப் செலக்ட் கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு மிட் கேப் செலக்ட் அந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இங்க பாசிட்டிவ்ல இருக்கு. அதே மாரி மத்த இண்டெக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஸோ இங்கேயும் மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருக்கு. மத்த கொஞ்சம் லார்ஜ் கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே இங்க கீழ விழுந்திருக்கு. ஸோ நிஃப்டி 100 வந்து பார்த்தீங்கன்னா, -0.6% மத்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே வந்து கீழ விழுந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செக்டரல் இண்டெக்ஸ். ஸோ செக்டரல் இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஆட்டோ 0.44 அப்புறம் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 0.72 எஃப்எம்சிஜி வந்து பார்த்தீங்கன்னா 0.48 ஸோ ஓரளவுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழ விழுந்துருச்சு. ஸோ எல்லாத்துக்கும் கீழ விழுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நெறைய காரணம் இருக்கும். ஒரு சில நெறைய காரணம் இருக்கும். அதுல மெயின் இம்பார்ட்டன்ட் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எஃப்ஓஎம்சி தான். ஸோ எஃப்ஓஎம்சி நம்ம ஃபெட் ரேட் கட் தான். ஃபெட் ரேட் கட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பவல் சார் ஸோ நம்ம சென்ட்ரல் பேங்க் கவர்னர், யுஎஸோட சென்ட்ரல் பேங்க் கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரேட் கட் பண்ணாரு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ணாரு. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கம்மி பண்ணாரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 4.25% வந்து முன்னாடி இருந்துச்சு. நேத்து பார்த்துக்கோங்க. நேத்து டேட்டு அக்டோபர் 29ஆம் தேதி. இது வந்து பார்த்தீங்கன்னா, நைட் 11 மணி வர வேண்டியதாச்சு. ஸோ நைட் 11 மணிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மீட்டிங்லாம் நடக்கும். பிரஸ் கான்ஃபரன்ஸ்லாம் நடக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 11 மணிக்கு கரெக்ட்டா வந்து அந்த டேட்டா வந்துருச்சு. 4% வந்துருச்சு. 4.25ல இருந்து 4% வந்து குறைச்சிருக்காங்க. 0.25% வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து குறைச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து குறைச்சிருக்காங்க. அதுல நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே இந்த டேட்டா குறைச்சது, அதே மாரி நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்ன்மெண்ட் ஷட்டவுன்ல நடந்திருக்கு. ஸோ கவர்ன்மெண்ட் ஷட்டவுன் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த டேட்டாவ வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து குறைச்சிருக்காங்க. 25% வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ 25% குறைச்சிருக்காங்க ஓகே. பட் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து கீழ விழுந்துருச்சு. அதே மாரி நம்ம முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அமெரிக்கா மார்க்கெட் தான் கீழ விழுவும். ஏன்னா அமெரிக்கா மார்க்கெட் ஓப்பனா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கீழ விழுந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து கீழ விழுந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து கீழ தான் விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் காரணம். ஸோ பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டா அனவுன்ஸ் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபெட் கவர்னர் பவல் வந்து என்ன செஞ்சாரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலா வந்து எப்பயும் போல வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுவாரு. ஸோ அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து முக்கியமா வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே 0.25% வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சாங்க. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து மேல ஏறுச்சா, அதாவது அமெரிக்கா மார்க்கெட் மேல ஏறுச்சா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மேல ஏறல. ஏன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்கா மார்க்கெட் ஓரளவுக்கு நல்லாவே வந்து மேல ஏறிருச்சு. ஸோ முன்னாடியே எப்படி அமெரிக்கா மார்க்கெட் மேல ஏறுச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அமெரிக்காக்காரங்க அதாவது அமெரிக்கால இருக்கிற இன்வெஸ்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வந்து அவங்க வந்து எதிர்பார்த்துட்டாங்க. ஸோ நம்ம ஃபெட் கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தடவ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டிப்பா வந்து கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வந்து எல்லாமே பை பண்ணிட்டாங்க. ஸோ அமெரிக்கா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வந்து மேல ஏறிருச்சு. பட் இப்ப கீழ இறங்கிருச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதான் எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபரன்ஸ் நடக்கும். நம்ம அந்த டேட்டா அனவுன்ஸ் பண்ண பிறகு கான்ஃபரன்ஸ் நடக்கும். பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஸோ இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான டேட்டாலாம் அவங்க வந்து சொல்லுவாங்க. நம்ம ஃபெட் கவர்னர் அத பத்தி நெறைய பேசுவாரு. ஸோ அமெரிக்காவோட ஜிடிபி எப்படி இருக்கு? இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கு? அத பத்தி நெறைய பேசுவாங்க. அப்புறம் அன்எம்ப்ளாய்மென்ட் டேட்டா எப்படி இருக்கு? வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, வேலை கிடைக்குதா? மக்களுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற நெறைய பேசுவாங்க. ஸோ அதுல அவர் என்ன சொல்ட்டாரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு நம்ம எக்கனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்லுக் வந்து சரியில்ல. அன்சர்டனிட்டியா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து மார்க்கெட் விழுகுறதுக்கு என்ன ரீசன்? மார்க்கெட் விழுந்ததுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, போன இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ல அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமா அவர் வந்து போனதுல 0.25% வந்து குறைச்சாரு. அதே மாரி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 0.25% வந்து குறைச்சிருக்காரு. ஸோ முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமா அந்த 0.25% வந்து குறைக்கும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் டைம்னா, அதாவது அந்த ஜனவரி மாசம்க்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைமா அவர் வந்து 0.25% வந்து குறைச்சாரு. அப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அக்டோபர் மாசம் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறத பத்தி யோசிப்பேன். அதே மாரி டிசம்பர் மாசம். டிசம்பர் மாசமும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறத பத்தி யோசிப்பேன் அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாரு.
இங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாசமும் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. டிசம்பர் மாசமும் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர் எல்லாமே வந்து நம்புனாங்க. ஓகே, அக்டோபர் மாசம் வந்து குறைஞ்சிருச்சு. அக்டோபர் மாசம் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து மேலே ஏறிருச்சு. பட் டிசம்பர் மாசம் குறையும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே எதிர்பார்த்தாங்க. பட் நம்ம ஃபெட் கவர்னர் அவர் என்ன சொல்ட்டாரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அதெல்லாம் சான்ஸ் இல்ல. கொஞ்சம் அத வந்து எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாரி சொல்ட்டாரு. ஸோ அந்த ஒரு வார்த்தை எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாரி சொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து கீழ விழுந்துருச்சு. அமெரிக்கா மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டு கீழ விழுந்துச்சு. அதோட பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில 9 மணிக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஃபெட் கவர்னரோட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துருச்சு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காரணமா இருந்துச்சு. ஸோ அமெரிக்கா மார்க்கெட் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு எப்படி குளோஸ் ஆச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா அனவுன்ஸ் பண்ணப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவா வந்து கீழ விழுகல. பட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அனவுன்ஸ்மென்ட் நான் வந்து டிசம்பர் மாசத்துல ரேட் கட் பண்றது கொஞ்சம் வாய்ப்பில்ல அப்படிங்கிற மாரி சொன்னோனே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து கீழ விழுந்துருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழயே வந்து குளோஸ் ஆயிருச்சு. அதே மாரி நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 0.55% பாசிட்டிவ்ல இருக்கு. இது என்ன பாசிட்டிவ்ல இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அது ஒரு காரணம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த அனவுன்ஸ்மென்ட் பண்ணோனே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் வந்து மேல போயிருச்சு. ஸோ நம்ம நாஸ்டாக் இண்டெக்ஸ் ஏன் மேல போச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நாஸ்டாக் ஃபுல்லாமே வந்து டெக் ஸ்டாக்ஸ நம்பி தான் இருக்கும். ஸோ ஃபுல்லா இதுல பார்த்தீங்கன்னா, டெக் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். டெக் ஸ்டாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம Google, Amazon, Meta, Apple, Microsoft இதெல்லாம் இருக்கும். ஸோ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம Googleோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இருந்துச்சு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, Metaவோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இருந்துச்சு. Microsoftோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ அந்த 3 குவார்ட்டர்லி ரிசல்ட் இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம நாஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் மேல இருந்துச்சு. ஸோ இந்த கம்பெனி எல்லாமே நம்ம டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்டா இண்டெக்ஸ். ஸோ மெட்டா ஸ்டாக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸ்ல இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவா வந்து ரியாக்ஷன் எதுவும் காமிக்கல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டவ் ஜோன்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. பட் நம்ம நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து கீழ விழுந்திருக்கு. ஏன்னா நம்ம மெட்டா ஸ்டாக்ஸ். ஸோ அதாவது மெட்டா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு பிளஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐல வந்து நாங்க நெறைய செலவழிக்க போறோம் அப்படிங்கிற மாரி சொன்னோனே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 12% கிட்ட வந்து கீழ விழுந்துருச்சு. ஸோ அது ஒரு காரணமா இருந்துச்சு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்டோட ரிசல்ட்டும் வந்து கீழ விழுந்திருக்கு. அதேமாரி கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா வந்து மேலே ஏறிருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஏஐ வச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பாசிட்டிவ்ல இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் நல்லா இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து மேல இருக்கு. அதுக்கடுத்து முக்கியமா நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபெட்டோட அந்த ரேட் கட் வந்து முடிஞ்சுச்சு. அதனால மார்க்கெட் வந்து கீழ விழுந்திருக்கு. அதுக்கடுத்து நம்ம யுஎஸ் ட்ரம்ப் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைனாவோட பிரசிடென்ட் ஷி ஜின்பிங்கோட இன்னைக்கு மீட்டிங் இருந்துச்சு. ஸோ மீட்டிங் நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மீட்டிங் வந்து நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதுல மீட்டிங்ல அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்க? அவங்க என்ன பேசுனாங்க? ஈஸியா நம்ம வந்து புரிஞ்சுக்க போறோம். அதுல நமக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து முக்கியமா வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரேர் எர்த் மெட்டல்ஸ். ஸோ ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சைனா தான் ரொம்ப அதிகமா வச்சிருப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுக்கு எல்லாமே வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பேன் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து யாருக்குமே குடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பேன் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து ஒரு மாரி காண்டாயிட்டாங்க. அதாவது கோவமாயிட்டாங்க. ஸோ அந்த ரேர் எர்த் இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு தேவை. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டா இருந்துச்சு. அந்த மீட்டிங்ல இத பத்தி பேசணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து ரேர் எர்த்னா என்ன அப்படிங்கிற உங்களுக்கு தெரியலன்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில முக்கியமான எலமென்ட்டு. அந்த முக்கியமான எலமென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஓரளவுக்கு நெறைய எலமென்ட் இருக்கும். அதுல நம்ம கெமிஸ்ட்ரிக்கு ஏத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 எலமென்ட் அப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரேர் எர்த் எலமென்ட் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். ஸோ சைனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத ஃபுல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃபென்ஸ் செக்டருக்கு வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ செக்டருக்கு வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு வந்து தேவைப்படும். செமிகண்டக்டர் செக்டருக்கு வந்து தேவைப்படும். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய செக்டருக்கு வந்து இந்த ரேர் எர்த் எலமென்ட் வந்து கண்டிப்பா தேவைப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சைனால மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பேன் பண்ணிட்டாங்க. இத பத்தி பேசணும் அப்படிங்கிற ஒரு மீட்டிங்ல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து டாரிஃப் போட்டாரு. ஸோ நான் வந்து 100% டாரிஃப் போட்டுருவேன். 125% டாரிஃப் போட்டுருவேன். இந்த மாரி வந்து அத வச்சு மிரட்டுனாரு. ஸோ நீங்க அந்த ரேர் எர்த் எலமெண்ட் எனக்கு குடுக்கலைன்னா, நாங்க வந்து உங்க மேல டாரிஃப் போட்டுருவோம் அப்படிங்கிற மாரி மிரட்டுனாரு. ஸோ இந்த டாரிஃப்ப பத்தியும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. டாரிஃப் குறைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ என்ன பேசியிருக்காங்க? மீட்டிங்ல என்ன நடந்துச்சு? அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு 2 நிமிஷத்துல வந்து முடிச்சிடலாம். ஸோ என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபெனடைல் ப்ரிக்யூசர் டாரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா, 20%லேருந்து 10%. ஸோ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி 20% போட்டிருந்தாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 10% தான் குறைச்சுட்டாங்க. ஸோ ஃபெனடனைல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ட்ரக். ஸோ ட்ரக்னா நம்ம நார்மல் உண்மையான ட்ரக்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக் வந்து
மெடிசின் பர்ப்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நார்மலா மெடிசின் பர்ப்பஸ்க்கு யூஸ் ஆகும். பட் அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சைனா வந்து இத வந்து இல்லீகலா அனுப்பி, அமெரிக்கன் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு டோசேஜ் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, போதைக்கு அடிமையாக்குறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபென்டைலை அப்படிங்கிற ப்ராடக்ட்ட வந்து இல்லீகலா வந்து சைனா வந்து அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு மாரி அமெரிக்காக்காரங்க வந்து கோவமாயிட்டாங்க. அதாவது கவர்ன்மெண்ட் வந்து கோவமாயிட்டாங்க. இவங்க என்ன இப்படி இல்லீகலா வந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து இன்னும் இன்கிரீஸ் பண்ணாங்க. 20% வந்து டாரிஃப் வந்து இன்கிரீஸ் பண்ணாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 10% வந்து குறைச்சுட்டாங்க. பிளஸ் அது கூட வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இல்லீகலா நீங்க வந்து அனுப்பக்கூடாது. நீங்க நார்மலா வந்து லீகலா மெடிசினல் பர்ப்பஸ்க்கு மட்டும் தான் நீங்க வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு டீலா இருந்துச்சு. பிளஸ் முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா, 57%லேருந்து 47% வந்து நார்மல் இம்போர்ட் வந்து குறைச்சுட்டுருக்காங்க. ஸோ 57லேருந்து 47 குறைச்சிருக்கிறது ஒரு 10% வந்து இங்கே குறைச்சிருக்காங்க. அடுத்து மீட்டிங்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சோயாபீன் ப்ராடக்ட்ஸ். சோயாபீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சோயாபீன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அத வச்சு உருவாக்குவாங்க. அத வந்து சைனா வந்து ரொம்ப வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்காட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வாங்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவோட அக்ரிகல்ச்சர் அதாவது நம்ம விவசாயிகள் அமெரிக்காவோட விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து நெறைய வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. வெளிநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வித்துக்கிட்டு இருந்தாங்க. சைனாவும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வாங்கிட்டு இருந்தாங்க. பட் திடீர்னு வந்து சைனா என்ன சொல்ட்டாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து அமெரிக்காட்டருந்து வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதுக்கடுத்து இந்த மீட்டிங்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நாங்க வந்து யுஎஸோட சோயாபீன் வந்து நாங்க வந்து மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சுர்றோம் அப்படிங்கிற மாரி இந்த மீட்டிங்ல வந்து ஓகே அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம சைனா. சைனா அந்த ரேர் எர்த் எலமெண்ட் வந்து பார்த்தோம். இந்த ரேர் எர்த் எலமெண்ட் வச்சு ஓகே பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே பண்ணியிருக்காங்க. பட் ஒரு டீல்ல தான் ஓகே பண்ணியிருக்காங்க. அந்த டீல்ல என்ன ஓகே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் தான் வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. 1 வருஷத்துக்கு இப்போதைக்கு நாங்க வந்து ஓகே பண்றோம். பட் அடுத்த வருஷத்துலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நீங்க இத பத்தி பேசணும். அந்த டீல வந்து ஓகே பண்ணணும். அடுத்த வருஷம் இத பத்தி மறுபடியும் பேசினா தான், நாங்க வந்து ஓகே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு இந்த 1 வருஷத்துல வந்து அந்த ரோட் பிளாக் அதாவது அந்த பேன் பண்ணத வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காட்ட வந்து எடுத்துட்டாங்க. இது ஒரு நல்ல டீல் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லலாம். அந்த டீல் எப்ப நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா காலையில 11 மணிக்கு லோக்கல் டைம் அதாவது அந்த சவுத் கொரியா டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி நடந்துச்சு. மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் 40 நிமிஷம் முடிய நடந்துச்சு. இந்த ட்ரம்ப் வந்து அந்த டீல பத்தி என்ன சொன்னாரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, குட் டீலா இருந்துச்சு. நல்ல டீலா இருந்துச்சு. அதுக்கு வந்து அவரு பார்த்தீங்கன்னா, 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 12 பாயிண்ட் நாங்க வந்து குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி அவரே சொல்ட்டாரு. இங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 12 பாயிண்ட் குடுத்துருக்காரு. 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 12 பாயிண்ட் குடுத்துருக்காரு. ஏன்னா, எல்லாமே அவருக்கு சாதகமா தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சோயாபீன் ப்ராடக்ட் வந்து ஓகே பண்ணிட்டாங்க. ஏன்னா, அமெரிக்காவோட விவசாயிகளுக்கு வந்து இங்க ஒரு நல்ல பாயிண்ட்டா இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரேர் எர்த் எலிமெண்ட் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருச்சு. இங்க அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்டா தான் இருக்கு. பட் நம்ம சைனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து 57% டாரிஃப் இருந்துச்சு. அந்த 57ல இருந்து 47 தான் வந்திருக்கு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஜெயிக்க தான் செஞ்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சைனா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அடி வாங்கி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமா இல்ல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு சாதகமா தான் இருந்துச்சு. இங்க அவர் வந்து 12 பாயிண்ட் குடுக்க தான் செய்வாரு. அடுத்து இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சுச்சு. ட்ரேட் டீல் வந்து இனிமே ஸ்டார்ட் ஆயிருச்சா? இனிமே வந்து ஃபுல்லா வந்து எல்லாமே முடிஞ்சுச்சா? அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாமே எதுவுமே முடியல. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, டீல் வந்து சைன் பண்ணல. சைன் பண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வீக் வந்து டீல் வந்து சைன் பண்ணிறலாம் அப்படிங்கிற மாரி பேசியிருக்காங்க. அடுத்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் வந்து மேல போச்சா? இல்ல கீழ இறங்குச்சா? அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாக்ஷனுமே குடுக்கல. ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மேலயும் போல, கீழயும் இறங்கல. ஏன்னா நம்ம எஃப்ஓஎம்சி ஃபெட் ரேட் கட் ஆனால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மார்க்கெட் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து கீழ விழுந்துருந்துச்சு. நம்ம இந்த யுஎஸ் சைனாவோட டீல் வச்சு பார்த்தீங்கன்னா, மீட்டிங் வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாக்ஷனுமே குடுக்கல. இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி வந்து ட்ரம்ப் வந்து யூ டர்ன் எடுத்துட்டா, அப்ப வந்து ஏதாவது நடந்தாலும் நடக்கும். ட்ரம்ப் யூ டர்ன் எடுக்கிறாரா? இல்லையா? அப்படின்னு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். பிளஸ் அது கூட அங்கிட்டிருந்து சைனா ஏதாவது திருப்பி ஏதாவது அடிக்கிறாங்களா? இல்லையா? அப்படிங்கிற நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா டீல் வந்து இன்னும் சைன் பண்ணல. வாயில தான் எல்லாமே வந்து பேசியிருக்காங்க. வாயில பேசினது வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப வேணா வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. டீல் சைன் பண்ற முடிய நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம இந்தியா, யுஎஸ் ட்ரேட் டீல் வேற இருக்கு. இந்தியா, யுஎஸ் ட்ரேட் டீல்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வரும். அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து மேல கீழ இறங்குறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கு. நம்ம ட்ரேட் டீல பத்தி ஏதாவது நியூஸ் வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.